கடன் எங்க இருந்து ஆரம்பிச்சது? அப்ப அம்மா எங்க இருந்து வராங்க கணக்கு? நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்ததும் தப்பா கல்யாணம் முடிச்சு கொடுக்குற, சாமி கும்பிட்டதும் தப்பா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற, ஜோசியக்காரனையும் தப்பா போய் சோசியக்காரனை பார்த்துக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் தவறுகளா பண்ணிட்டு கடைசியா இந்து மதம் குத்தம்னு நீங்க குத்துற வச்சுட்டு போயிருக்க. கடைசியா இந்து மதம் குத்தம் அப்படி நீயா ஒரு பேர் வச்சுட்டு போயிடுற. இந்து மதம் குத்தம் செஞ்சுச்சா? இந்து மதம் கடன் வாங்க சொன்னிச்சா? இல்ல குருநாதர்கள் கடன் வாங்க சொன்னாங்களா? இல்லைன்னா கடன் கண்டிப்பா வாங்க வேண்டிய அவசியம் இங்க என்ன இருக்கு? தர்மாஸ்பத்திரி இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா இருக்குதா இல்லையா? நம்ம தர்மாஸ்பத்திரி போய் பாக்குறோமா? உணவு ஏதோ ஒண்ணு நம்ம பசிய போக்கக்கூடிய உணவு இருந்தா நமக்கு போதும். ஆனா பசிய போக்குற உணவு இருந்தால் போதும். நீங்க எத்தனை பேர் வந்து பசிய போக்கக்கூடிய உணவு நீங்க சாப்பிட்டுருக்கீங்க? ருசியான உணவை தான் சாப்பிடுறமே தவிர பசிக்கான உணவுகள் இங்க யாருமே சாப்பிடுறது இல்லை. நான் உங்களை குறைக்கிறது என்னன்னா, நீங்க வந்து குருவை பார்க்க வந்திருக்கீங்க, குருநாதரை பார்க்க. நான் மறுபடியும் உங்களை சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான். குருநாதர்களை பார்க்க வந்துட்டீங்க. குருநாதர்களை பார்த்ததுக்கு அப்புறம் வேற தெய்வம் கிடையாது. குருவுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. குருவுக்கு மேல வேற சக்திகள் கிடையாது. எல்லாமே அவங்கதான். அவங்கள சார்ந்துட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்க வேற ஆளு, நான் வேற ஆளு. உங்களோட பயணம் வேற, என்னோட பயணம் வேற. அதைத்தான் அம்மா உங்களுக்கு உள்வாங்கி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கடன் வாங்கி வீடு கட்டாத. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், கடன் வாங்கி வீடு கட்டாத. நீங்க சொல்றீங்க நான் 3000 ரூபாய் வாடகைக்கு நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றீங்க. வாடகைக்கும் வீட்டுல இருக்கேன்னு. நீங்க வீட்டு வாடகை எவ்வளவு? புளியங்குடிய பொறுத்தளவுக்கு நம்ம லைன் வீடு 4000 ரூபாய் கீழே. வீட போய் பாத்துறீங்களா? லைன் வீடு எவ்வளவு பெரிய வீடு? 4000 ரூபாய். இவ்வளவு பெரிய வீடு உனக்கு தேவையில்லை. ஒரு புருஷன் 2 பிள்ளைகள் இருந்தா 2500 ரூபாய்க்கு இந்த லைன் வீடு உண்டு. புரியுதானே சொல்ல வருது? 2500 ரூபாய். நீ 2500 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறது பெட்டரா, இல்ல நீ 3 பைசா வட்டிக்கு நீ 3,09,000 ரூபாய் லோன் எடுத்திருக்கியே, லோனை எப்படி கட்டுவ? வட்டியை எப்படி கட்டுவ? இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் உங்க மூளையை திறந்து பாருங்க. அம்மா சொல்றத முதல்ல மனசுல வாங்குங்க. கடன் வாங்கிங்க, உடனே வாங்குறீங்க. யார்கிட்டயா கேட்டோம்னா சொல்றீங்க 1 லட்சம் கையில வச்சிருக்கீங்க, நான் இடம் வாங்கிருட்டுமா? எப்படி இடம் வாங்குவேன்? 1 லட்சம் கையில இருக்கு, சீட்டு போட்டிருக்கேன், என் நகை இருக்குது, எல்லாம் இருக்குது. திருப்பி உனக்கு வருமா? அது அடகு வச்சா திருப்பி உனக்கு வீட்டுல உனக்கு அந்த நகை கைக்கு வருமா? நான் வேற யாரை பத்தியுமே நான் பேச விரும்பல. என் கோயிலுக்கு வர என் குழந்தைகளை மட்டும்தான் நான் அதை பத்தி பேசுறேன். நீங்க முதல்ல அம்மா பேச்ச கேட்டுட்டு, நீங்க வாடகை வீட்டுல இருந்தா கேவலம்னு யார் சொன்னா? வாடகை வீட்டுல இருந்தா கேவலம்னு யாரு சொன்னா? நீங்க வந்துட்டு சிம்பிளா கல்யாணம் முடிச்சா கேவலம்னு நீங்க யாரு சொன்னா?